இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்திலே பல வகை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி, ரெட் கலர், நல்லா சூப்பராக இருக்கும். ரோஸ் மாதிரி இருக்கும் வச்சா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இந்த கனகாமரம் பூச்செடி வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்குது. ஸ்டார்ட் ஆகுது துளிர்லாம் வந்து. இப்போ இதில் இருக்க பூவுமே நம்ம பறிச்சுக்கலாம். இது வைக்கும்போது சின்னதாக இருந்தது. இப்போ நம்ம அங்கே பறித்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்க செடியில் கொஞ்சம் பூ இருக்குது, அதையும் பறிச்சுப்போம். பார்த்திங்களா, இது வந்து காக்கரட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூ தான் இது. இந்த பூவும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குது, நிறைய இல்லை. சீசன் டைம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பறிச்சுக்கலாம். வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இடத்துல வந்து கனகாமரம் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு 2 இடத்துல நம்ம பறிச்சிட்டோம். இது வந்து 3வது இடம். இன்னொன்று செடி வந்து பின்பக்கம்லாம் இருக்குது. அது வந்து வேறு கலர். அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து வீட்டோடைய ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். இதையும் நம்ம பறிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறத பறித்து முடிச்சாச்சு. என் கையில் இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் நான் அங்கே பறிச்சதை விட இங்கே இருக்கிறது தான் அதிகம். இது ஏன் இப்படி பறித்து வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்போல்லாம் சின்ன வயசில் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பூ பறிக்க போவோம். காலையில் ஏந்திச்சி உடனே வந்து பூ பறிக்க ஓடிடுவோம். பூ பறிக்க போனோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டு தருவாங்க. அந்த அமௌண்ட்டில் தான் வந்து ஸ்கூல் பஸ்ஸுக்கு காசு எடுத்துகிட்டு போகிறது, ஏன்னா பென் பென்சில் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கும். நிறைய இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி இதில் தான் வந்து பூ வந்து விரல் சந்தில் வந்து நிறையா வச்சுருப்பாங்க அடுக்கடுக்காக. அந்த மாதிரி விதத்தில் தான் நான் பறித்தேன். இந்த மாதிரி பறித்தோம் அப்படின்னா கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து கையில் பூ வச்சு ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து போடலாம். இதில் ஒன்று என்னென்னா, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இதை வந்து கசங்காமல் பறிப்பாங்க. நான் கசங்காமல் தான் பறிச்சிருக்கேன். அங்கே வெளியே போய் பறித்தாலும் நம்ம வீட்லேயும் நிறைய செடி இருந்தது. அதை அப்படியே பறித்து எனக்கு பழக்கமாயிடுச்சு ரொம்ப நாள் விடாமல். இப்போ ஒரு 1.5 இயராக தான் எதுவும் அதிகமாக பறிக்கலை. இப்போ பறித்தா எனக்கு வந்துருச்சு. அதை தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா இருக்கா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டை மல்லி செடின்னு சொல்லுவாங்க. குண்டு மல்லி செடி மாதிரியே இருக்கும் இலை. இதை பறிக்கும்போது இந்த பச்சை காம்பு இருக்குது பார்த்திங்களா, இதோட தான் சேர்த்து பறிப்பாங்க. இதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து அதிகமாக இல்லை. இது ஒரு கொடி வகை தான் குண்டு மல்லி மாதிரி. குண்டு மல்லியை நம்ம கொடியாகவும் வச்சுக்கலாம், செடியாகவும் வச்சுக்கலாம். இதை நாங்கள் வந்து மரத்து மேலே ஏற்றி விட்டோம். அதுதான் இப்போ கொடியாக இருக்குது. நல்லா வாசனையாக இருக்கும். நிறைய பூ பூத்துது அப்படின்னா தள்ள வச்சு கட்டி வச்சோம் அப்படின்னா அந்த இதழ்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து இப்போ நம்ம சங்குப்பூ செடி தான் பார்த்துட்ருக்கோம். இதை வந்து வீட்டு அலங்கார பொருளாகவும் நெக்ஸ்ட்